Assalamualaikum. Welcome to our channel. Shumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் அரை கப்பு ரவையை மட்டும் பயன்படுத்தி ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது மாதிரியான ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே மிக்சிங் பவுலில் முதல்ல ஒரு அரை கப் ரவை எடுத்துக்கிறேன். இப்போ ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே நான் எந்த கப்பால் அரை கப்பு அளந்தனோ ஸோ அதே கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் டீ கப்பில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மைதா மாவும் அதே மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இதிலையே நாம் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம். ஸோ நார்மல் ஒயிட் சுகர் பவுடர் பண்ணாது தான் நம்ம இங்கே சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது கூடவே நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கருப்பு எள் சேர்க்குறோம். இந்த எள்ளை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெள்ளை எள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக. இப்போ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நார்மல் வெஜிடபிள் ஆயில் சேர்க்குறோம். இது சேர்க்குறதுனால கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறமா ஒரே ஒரு முட்டையும் உடச்சி விட்டுக்கலாம். முட்டை ரொம்ப பெரிய சைஸில் எடுக்காதீங்க, மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதாவது முட்டை, சுகர், அப்புறமா மாவு, ரவை எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா உருண்டு வரணும் நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ரோல் பண்ணி நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஸோ ரோல் பண்ணுறதுக்கு லைட்டாக டஸ்டிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதில் நாம் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவை 2 பக்கமும் மாவில் படுறது மாதிரி பிரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் திக்னஸ் வரது மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ் வரது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ரோல் பண்ணாதீங்க, அப்போ பிஸ்கெட் ரொம்ப கடுக்கடுன்னு ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் வரது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு விருப்பமான குக்கி கட்டர் இல்லைனா உங்களுக்கு விருப்பமான சின்ன பாட்டிலோட மூடி அந்த மாதிரி கூட ரவுண்டாக கட் பண்ணுறது மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதை மாதிரி வச்சு நான் இப்போ ஹார்ட் ஷேப்பில் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன ஷேப்பில் கிடைக்கும். ஸோ ஷேப்பாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் கொஞ்சம் மாவு வரும்ல, அந்த மாவை திரும்பவும் நம்ம டஸ்டிங் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. ஆயில மிதமான சூட்டில் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு பீசஸையும் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ இதை நீங்கள் அடிக்கடி ஃப்ளிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை கீழே உள்ள போர்ஷன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததோ அதை நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதே மறுபக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது ஆயிலில் இருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆயிலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இதில் இருக்க ஆயிலை ஒரு கிச்சன் டவலில் வச்சு அதை உரிய விட்டுட்டு அப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வெறும் 1/4 கப்பு ரவை இருந்தாலே போதும், நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு. அண்ட் உள்ளாடி கொஞ்சம் சாஃப்டாகவும் அதே சமயம் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், vlog டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.